ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். இந்த கதையை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்குறீங்களா? அதாவது இறைவன்கிட்ட நம்மளுக்கு நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை. கடவுள் கோபமாக இருந்தால் கூட அவரை எப்படி கூல் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சமயம் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு ரொம்ப கோபமாக இருந்தார். அந்த சமயம் பார்த்து நாரதர் அங்கே போனார். நம்ம நாரதர் தான் கேள்வி மேலே கேள்வி கேட்பார்ல, மகாவிஷ்ணு கோபமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாத இவர் அவர்கிட்ட நிறையா கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. உடனே மகாவிஷ்ணுக்கு ரொம்ப கோபம் என்ன பண்ணிட்டாரு, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் கொடுத்துட்டாரு. உடனே நாரதர் இது எப்படா இதிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு, சரி பகவான்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு, சுவாமி நரகம் எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் காமிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டார், கோபத்தில் தரையில் ஒரு படம் வரைஞ்சாராம். இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம், இதுதான் பூமி அப்படின்னு சொல்லி படத்தை வரைஞ்சி காமிச்சாராம். உடனே நாரதர் என்ன பண்ணிட்டாராம், நரகம் அப்படின்னு வரையப்பட்டிருக்கிற படத்து மேலே போய் உருண்டு பிறண்டுட்டு, பகவானே நான் நரகத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இதை பார்த்ததுமே நம்மளுடைய பகவான் மகாவிஷ்ணுவுக்கு சிரிப்பு வந்துருச்சான். இந்த நாரதரோட அறிவை பாரு எப்படிலாம் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மகாவிஷ்ணு சிரிப்பை அடக்கிக்கிட்டு, இது எப்படி நரகத்துக்கு போன மாதிரி இருக்கோ, நீனு நிஜமான நரகத்துக்கு போகலையே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு நாரதர் ரொம்ப அறிவாளியாக ஒரு பதில் சொன்னாராம். பகவானே, உங்களால் எழுதப்பட்ட எல்லாமே உண்மைதான், அதனால் நீங்கள் வரைஞ்ச இந்த படம் கூட உண்மைதான், அதனால தான் நான் இதில் உருண்டு பிறண்டுட்டேன், இப்போ என்னுடைய சாபமும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். உடனே பெருமாளும் அவர் மேலே கருணை கொண்டு அவரை ஆசீர்வாதம் பண்ணாராம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, நாரதர் கடவுள் மேலே வச்ச நம்பிக்கையும் கடவுள் அவர் மேலே காட்டின கருணையும் நம்மளுக்கு தெரியுது. நாமளும் இதே மாதிரியே கடவுள் மேலே நம்பிக்கையாக நம்ம கும்பிட்டோம் அப்படின்னாக்கா கடவுளும் நம்மளுக்கு எல்லா விதமான அருளையும் கொடுப்பாரு. இந்த மாதிரி குட்டி குட்டி கதைங்களை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கும் சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்களும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. எப்படி கடவுள் நம்மக்கிட்டேயே நல்லது கெட்டது எல்லாமே கொடுத்துருக்காரு, அது யோசிக்கிற அறிவையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம நல்ல விதமாக யோசித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கும் எப்போவுமே நல்லதே நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.